Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குர்த்தியை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற ஐடியா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் ஒரு தையல் சம்மந்தமான ஒரு சேனல். இதில் நிறைய கண்டென்ட் தையல் சம்மந்தமான கண்டென்ட் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தையலை நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ போடும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய குர்த்தியை நான் பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதை டாப் பார்ட் வேறையாகவும் ஸ்கர்ட் பார்ட் வேறையாகவும் நான் பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த ஊசியை தான் பயன்படுத்தி கொள்ள போகிறேன். ஸோ இதால் நான் ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டையுமே பிரித்து எடுத்துருக்கிறேன். ஸ்கர்ட் பார்ட் வேறையா அண்ட் டாப் பார்ட் வேறையா நான் பிரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ நான் லைனிங் அண்ட் நெட் துணி ரெண்டையுமே சேர்த்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய டாப் பார்ட் எடுத்து நான் ரெண்டு சைட்டையுமே நான் பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நம்முடைய ஸ்கர்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி 2 இன்ச் கேப் உள்ள ஒரு துணியை நான் எடுத்துருக்கிறேன். அதை இப்படி நான் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கர்ட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது வீடியோவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக் பண்ணி போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை மடித்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி 1/2 இன்ச் மடிச்சுட்டு நான் உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான வீடியோக்கள் நிறைய நான் போட்டிருக்கிறேன். நம்மளுடைய ஓல்ட் ஷர்ட்டை நம்ம இப்படி ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற ஐடியா, நம்மளுடைய குர்த்தியை நம்ம இப்படி ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற ஐடியாலாம் நிறைய போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நிறைய ஐடியாஸ் என் சேனலில் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப் பார்ட். இந்த டாப் பார்ட்டில் நான் 2 பக்கமுமே நான் பிரித்து எடுத்துருக்கிறேன். தையலை பிரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாரி ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி நம்ம பேக் ஓப்பன் வச்சுக்கொள்வோமோ அதே மாதிரி என்னுடைய இந்த டாப்புக்கு நான் பேக் ஓப்பன் வச்சுக்கொள்ள போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் சைட் எடுத்து நான் சரியாக சென்டராக இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுக்கொள்ளுங்க. மடிச்சுட்டு சரியாக சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியாக மடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அங்கே தான் நம்ம ஊக்கு வச்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் ஊக் பட்டி வச்சுக்கொள்ளணும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இதே என்னுடைய பேக் சைட் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி லென்த் உள்ள துணியும் ஆனால் 2 இன்ச் கேப் உள்ள ஒரு அதாவது அகலமுள்ள துணியையும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ எடுத்து இதே மாதிரி 2 துணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஊக் பட்டி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் சைடில் இருக்கிறத முன்னுக்கு துணியை வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு அப்படியே மடித்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறத பேக் பார்ட்டில் உங்களுடைய துணியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 இன்ச் கேப்பில் நீங்கள் இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்மளுடைய ஊப்பட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய பேக் சைட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் அப்படியே திருப்பி நல்ல சைட்டுக்கு வந்து நான் மடித்து 1 inch கேப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதே மாதிரி அதாவது பேபின்ற ஃப்ராக் அண்ட் பேபின்ற கவுன் ஷல்வார் இப்படி உங்களுக்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு ஷாரி ப்ளவுஸ் வேணுமா, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வேணுமோ நீங்கள் வந்து எனக்கு உங்களுக்கு என்ன அதாவது கவுன் வேணுமா, குர்த்தி வேணுமா, என்ன வேணுமென்றாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுடைய ஊக் பட்டி வந்து ரெடி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊக்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொள்வோம். சேம் நம்மளுடைய சாரி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி ஊக்கை வந்து வச்சுக்கொள்வோமோ அதே மாதிரி உங்களுடைய ஊக்கை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீழே வந்து அதாவது ப்ளவுஸிൻ്റെ கீழ் பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம துணி வச்சு அட்டாச் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் 2 inch கேப் உள்ள துணி எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்து முன் பக்கம் வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பிறகு பேக் சைடில் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்களுடைய 3 பக்கமுமே நீங்கள் வந்து துணி வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதாவது நம்மளுடைய சாரி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி பெல்ட் வந்து அட்டாச் பண்ணுவோமோ அது பெல்ட் வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக நம்ம அட்டாச் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு வந்து நான் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சின்னதாகவே நான் அட்டாச் பண்ணிக்கொள்கிறேன். என்னடா என்னுடைய ஷல்வார் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து இப்படி அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்படி தான் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய துணியை வந்து பேக் சைட் திருப்பி கொள்ளுங்கள். திருப்பிட்டு பின் பண்ணி உங்களுடைய பஸ்ட் அண்ட் வேஸ்ட் வந்து வேஸ்ட் சைஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய லெஹங்கா வந்து ரெடி. ஸோ குர்த்திலையும் நம்ம வந்து இப்படி அழகான லெஹங்கா வந்து மேக் பண்ணி கொள்ளலாம்ன்றது நான் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாகவே செய்து கொள்ளலாம். இது ரொம்பவும் கஷ்டமானதில்லை. சிம்பிளாகவே நம்ம வந்து ஈஸியாக வந்து செய்து கொள்ளக்கூடியது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊக்கும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுடைய லெஹங்கா வந்து ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்டையும் ஓல்ட் குர்த்தி இருந்துச்சுன்னா இப்படி வந்து மேக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் அண்ட் எனி மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.